நமக்கும் ஆண்டவருக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப், நமக்கும் ஆண்டவருக்குள்ள அந்த உறவு, இதுதான் நம்ம இந்த உலகத்திலே நமக்கு எல்லா காரியங்களும் என்னென்னலாம் நமக்கு பெற்று தரணுமோ எல்லாவற்றையும் பெற்று தரும் என்பதை எப்பொழுதும் நாம் மனதில் கொள்ள வேண்டியது அவசியம். ஆமென். எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? இது ஒரு மெயின் கனெக்ஷன் மாதிரி. இந்த கனெக்ஷன் துண்டிக்கப்பட்டதானால் பாருங்கள், இங்கே நம்ம எல்லாம் அந்த ஃபேன் எல்லாம் மாட்டி வச்சிருக்கிறோம், இந்த லைட் எல்லாம் மாட்டி வைத்து விட்டு இதுக்கு கரண்ட் மாத்திரம் வரலன்னு சொன்னா, எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் மாத்திரம் வரலன்னா எல்லாம் பார்க்கறதுக்கு அப்படியே இருக்கும், வெளிச்சமும் இருக்காது, ஒன்றும் வேலை செய்யாது. அப்போ முக்கியமா இதற்கு தேவை ஒரு கனெக்ஷன், அந்த எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் என்பதை நம்ம பார்க்கிறோம். இதே போல தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு வேலை இருக்கலாம், வேற என்னென்ன விஷயங்கள் நீங்கள் என்னென்னலாம் உங்கள் திறமையினால சாதிக்கிறதுக்கு, எனக்கு நல்ல நாலேஜ் இருக்குது, எனக்கு அது இருக்குது இது இருக்குது நீங்கள் சொல்லலாம். ஆனால் இது எல்லாத்தையும் செயல்பட வைக்கணும்னா, இதை ஆக்டிவேட் பண்ணணும்னு சொன்னால் அதுக்கு தேவனுடைய கனெக்ஷன், தேவனோடு உள்ள கனெக்ஷன் உங்களுக்கு தேவை. எவ்வளோ பேருக்கு புரிகிறது? அப்போ இதில் ஒரு பாதிப்பு வருதுன்னு சொன்னால் நீங்கள் புரிந்து கொள்ளணும். உடனே இப்போ பாருங்கள், ஒரு இந்த எலக்ட்ரிசிட்டி இதிலெல்லாம் இது பண்ணும்போது கனெக்ஷன் வருதா, முதல்ல அதை தான் பார்ப்பாங்க. கரண்ட் வருதா, முதல்ல கரண்ட் இருக்கான்னு கேட்பாங்க. அப்போ கனெக்ஷன் வந்தால் தான் நம்முடைய ஒவ்வொரு காரியங்கள் செயல்படும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆமே. வேலையில் பிரச்சனையாக இருக்குது, அங்கே பிரச்சனையாக இருக்குது, இங்கே பிரச்சனையாக இருக்குது. பிரச்சனை வர்றது நார்மல், ஆனால் அதை என்னால் தீர்க்க முடியல, அதுக்கு என்ன சொல்யூஷனை என்ன பண்ணுறதுனே தெரியல, அந்த அளவுக்கு நீங்கள் போவீங்கன்னு சொன்னால் நீங்கள் புரிந்து கொள்ளணும், பிரச்சனை வேற ஒன்றும் இல்லை, கனெக்ஷனில் தான் பிரச்சனை, இந்த இணைப்பில் தான் பிரச்சனை. ஆமே. தேவனை அறியாததுனால தான் பிரச்சனை, தேவனை அறியாததுனால தான் சாட்சி கேடு வருகிறது. நம்முடைய வாழ்க்கையில் சாட்சி கேடுகள் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, தேவனோடு உள்ள கனெக்ஷன் மிஸ் ஆகும்போது சாட்சி கேடுகள் வரும். ஆமே.